தமிழ் சித்தர் வர்ணித்திருக்கிறாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா நம்பருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அதுதான் நிஜம். ஆமா, இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆன்மீக பாடல்களுக்குள்ள மறைந்திருக்கும் பியோர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் உலகிற்குள் நுழைய போகிறோம். அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன் திருமூலர் எழுதிய திருமந்திரம் பாகம் 4 இடம்பெற்றுள்ள ஒரு குறிப்பிட்ட பாடலைத்தான் இன்னைக்கு நாம விரிவா அலச போறோம். சரியா சொன்னீங்க. நமது இன்றைய நோக்கம் என்னவென்றால், ஏதோ கண்களை மூடி தியானம் செய்வதை பற்றி மட்டுமே பேசுற ஒரு சாதாரண ஆன்மீக பாடலா பார்க்கப்படும் ஒன்றிற்குள் உடலின் மின் வேதியியல் செயல்பாடுகள் எப்படி மிக துல்லியமா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். ஆமா, மனித உடலை வெறும் சதையாகவும் எலும்பாகவும் பார்க்காமல் ஒரு பவர் ஹவுஸாக பார்க்கும் இந்த சிந்தனை பயணத்திற்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த பயணம் நிஜமாகவே நமது பல மரபார்ந்த சிந்தனைகளை உடைக்கப் போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அறிவியலையும் ஆன்மீகத்தையும் நம்ம எப்பவுமே 2 வெவ்வேறு உலகங்களாகவே பார்த்து பழகிட்டோம் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். ஆனா திருமந்திரம் மாதிரியான பழமையான மூலப்பொருட்களை நாம வெறும் பக்தி இலக்கியமா மட்டும் சுருக்கிட முடியாது. அது ஒரு மனித உடற்கூ